விக்ரமாதித்தன் கதை 32. வாமசிவன் கதை. விக்ரமாதித்தன் திரும்பிச் சென்று முருங்க மரத்தை அடைந்து மறுபடியும் வேதாளத்தை கட்டிப்பிடித்து தோள்மீது சுமந்து கொண்டு மௌனமாகக் கிளம்பினான். அப்போது வேதாளம், மகாராஜனே, உனக்கு ஏற்படும் அசதியை போக்க ஒரு கதை கூறுகிறேன், கேள் என்று சொல்ல ஆரம்பித்தது. கலிங்க தேசத்திலே சோமாவதி என்று ஒரு பட்டணம் இருக்கிறது. தர்மவான்கள் வசிக்கும் இந்திர பட்டணம் போன்றது அது. அவ்விடத்திலே பிரத்தியம்னன் என்ற அரசன் இருந்தான். அவன் வீரம் சக்தி எல்லாம் அடைந்திருந்தான். அந்த நகரத்தின் ஒரு பகுதி யஜ்ஞஸ்தலம் என்று பிரம்மதேயமாக விடப்பட்டிருந்தது. அதிலே அந்தணர்கள் பலர் குடியேறியிருந்தார்கள். அவர்களுள் யஜ்ஞசோமன் என்ற ஒருவன் இருந்தான். அவன் வேதங்களை நன்றாக ஓதியவன். பொருட்செல்வமும் பெற்றிருந்தான். அவன் மனைவியும் அவனுக்கு சகல விதங்களிலும் ஏற்றவள். யவனம் நீங்கிய பிறகு 100 நோன்பு இருந்து அவனுக்கு ஓர் குழந்தை பிறந்தது. அவனுக்கு தேவசோழன் என்று பெயரிட்டனர். நல்ல அறிவாளியாக இருந்து பையன் பிற்காலத்தில் பெரும் புகழும் பெற்று அறிஞனாகவே விளங்குவான் என்று யாவரும் நினைத்தனர். 16 வயதுக்குள் அவன் தன் அறிவாலும் பவ்யத்தாலும் எல்லோரையும் மனங்குளிரச் செய்தான். அவனுடைய 16வது வயதில் ஒரு நாள் திடீரென்று அவன் ஜுரத்தில் படுத்து இறந்து போனான். யஜ்ஞசோமனும் அவன் மனைவியும் பிள்ளையின் மீது உள்ள அன்பாலும் வாஞ்சையாலும் பிணத்தை கட்டிக்கொண்டு அழுதார்கள். தகனத்துக்கு அதை எடுத்துப் போக அனுமதிக்காமல் நீண்ட நேரம் தடுத்து வந்தார்கள். பிறகு வயது முதிர்ந்தவர்கள் ஒன்று கூடி அவனைத் தேற்றி புத்தி கூறினார்கள். இந்த வாழ்க்கை நீர்மேல் குமிழி போன்றதென்பது உனக்குத் தெரியாதா? இதற்கு மேல் இவ்வுலகத்திலே எத்தனையோ மணிமுடி மன்னர்கள் ஆண்டு வந்தார்களே. அவர்கள் சதுரங்க சேனையுடன் உலக வாழ்க்கையைச் சாசுவதமாக மதித்து சகல சுகபோகங்களுடனும் ஆண்டு வந்தார்களே, அவர்கள் இப்போது எங்கே? கடைசியில் அவர்களுடைய உடலையும் நெருப்பிலிட்டுத்தானே கொளுத்தினார்கள். அவர்கள் முடிவும் பிடி மண்ணாகத்தானே ஆயிற்று. புத்திசாலியான நீ ஏன் இப்படி பிணத்தைக் கட்டிக்கொண்டு அழுகிறாய்? கடைசியாக மிகுந்த சிரமத்தின் மேல் உற்றார் உறவினர் அவனை பிள்ளையின் சடலத்திலிருந்து பிரித்தார்கள். அப்பால் பலர் சூழ்ந்து வர ஒரே அழுகையும் கூக்குரலும் ஒலிக்க கண்ணீர் வடித்துக் கொண்டு அதைச் சுமந்து சுடுகாட்டிற்கு கிளம்பினார்கள். அந்த சமயத்திலே அந்தச் சுடுகாட்டில் பாசுபத துறவி ஒருவன் வசித்து வந்தான். வயோதிகனான அவனுக்கு மந்திர சித்தி கிட்டியிருந்தது. அங்கே ஒரு குடிசை கட்டி அதில் வாழ்ந்து வந்தான். மூப்பினாலும் ஓயாமல் விரதம் அனுஷ்டித்து வந்ததாலும் அவன் உடல முழுவதும் அவன் வெந்நீர் பூசியிருந்தான். கடைமுடி மின்னல் போல மஞ்சுனாக மின்னியது. பார்வைக்குச் சிவனைப் போலவே தோன்றினான். தூரத்தில் அழுகையைக் கேட்டதும் அவன் தன்னுடன் இருந்த சிஷ்யனை அழைத்து, இதுவரையில் கேட்டிராத இப்பெரும் கூச்சல் எப்படி உண்டாகிறது பார்த்து வா என்று கட்டளையிட்டான். அந்தச் சீடன் ஒரு முட்டாள், போக்கிரி, அகம்பாவம் பிடித்தவன், தவம் செய்து அதனால் கிட்டிய சித்தியிலே பெருமிதம் கொண்டு மமதை பிடித்தவன். அதற்குச் சற்று முன்னதாக குரு அவனைக் கோபித்துக் கொண்டதால் மனம் கலங்கி ஆத்திரம் அடைந்திருந்தான். ஆகவே துறவி இவ்விதம் உத்தரவு போட்டதும் என் பிஷாவேளை கடந்து போகிறது, என்னால் போக முடியாது. ஆகவே நீங்களே போய் பாருங்கள் என்று பதில் கூறிவிட்டான். அதைக் கேட்ட துறவி, அடமுட்டாளே, இன்னும் பாதி ஜாம பொழுது ஆகவில்லை. அதற்குள் பிஷாவேளை எப்படி வரும்? போய்ப் பார்த்து வா என்றான். அதைக் கேட்ட சீடனுக்குக் கோபம் வந்துவிட்டது. கிழமே, இனி நான் உன் மாணவன் அல்ல, நீயும் என் ஆசாரியன் அல்ல, நான் போகிறேன். நீயே உன் கமண்டலத்தைச் சுமந்து செல் என்று சொல்லி கமண்டலத்தை அவன் எதிரில் வைத்துவிட்டு போய்விட்டான். அதன் மீது துறவி தன் குடிசையை விட்டுக் கிளம்பி தேவசோமனை எரிப்பதற்காகக் கொணர்ந்த இடத்தை அடைந்தான். அவன் உடலைக் கண்ட துறவு உடனே நரை திரையால் மெலிந்த தன் உடலைத் துறந்து மாயச்சக்தியால் இளைஞன் தேகத்தில் கூடுவிட்டுக் கூடு பாய்வதெனத் தீர்மானித்தான். ஆகவே அவன் சட்டென்று பக்கத்தில் சென்று உரக்க வாய்விட்டு அழுதான். பிறகு துள்ளிக் குதித்து கூத்தாடினான்.
மறுபடியும் இளமையை அடைய வேண்டுமென்ற ஆசையினால் அவன் தன் உடலை விட்டு மந்திர சக்தியால் தேவசோமன் தேகத்துக்குள் புகுந்தான். அதனால் சிதையில் வைக்கத் தயாராக இருந்த தேவசோமன் உயிர் பெற்று கொட்டாவி விட்டுக் கொண்டு எழுந்தான். அதைக் கண்ட உற்றார் உறவினர், ஆகா பிழைத்து விட்டான் என்று ஆனந்த கூச்சலிட்டார்கள். மகா மந்திரவாதியான அந்த துறவி அந்த இளைஞனுடைய உடலை அடைந்ததும் தன் விரதங்களைத் துறக்க விரும்பவில்லை. ஆகவே பக்கத்தில் இருந்தவர்களிடம், இப்போது நான் உயிர் துறந்து மறு உலகம் சென்றேன். சிவபெருமானே உயிரை மறுபடியும் அளித்து பாசுபத துறவியின் விரதங்களை மேற்கொள்ள வேண்டுமென்று உத்தரவிட்டு இவ்விடம் அனுப்பி வைத்திருக்கிறார். ஆகவே நான் தனிமையே நாடியடைந்து விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உயிர் வாழ முடியாது. நீங்கள் வீட்டுக்குப் போங்கள், நானும் கிளம்புகிறேன் என்று தெரிவித்தான். சந்தோஷமும் துக்கமும் கலந்த மனத்தினராக அவர்களை வீட்டுக்குத் திரும்ப அனுப்பி வைத்தான். பிறகு தன் பழைய உடலை ஒரு பள்ளத்தில் தூக்கி எறிந்துவிட்டு இளமை வாய்ந்த சரீரத்துடன் வெளிக்கிளம்பினான் துறவி. இவ்விதம் நள்ளிரவில் நடுவழியில் கதை சொல்லி முடித்த வேதாளம் விக்கிரமாதித்தனைப் பார்த்து, மகாராஜனே கூடுவிட்டு கூடுபாயும் போது அந்த துறவி முதலில் எதற்காக அழுதான்? பிறகு எதற்காகச் சிரித்து கூத்தாடினான் என்று கேட்டது. அதற்கு மகாராஜன் பின்வருமாறு பதில் சொன்னான். அந்த துறவிக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகளைக் கூறுகிறேன் கேள். தன்னுடைய நெடுநாளைய கிழட்டு சரீரத்தை திரஸ்கரிக்க வேண்டி வந்ததே என்ற வருத்தம் அவனைப் பற்றிக் கொண்டது. அவன் அந்த சரீரத்துடன் தான் நீண்ட காலம் வாழ்ந்து வந்தவன். குழந்தை பருவத்தில் அவனுடைய தாய் தந்தையார் தாலாட்டிச் சீராட்டி வளர்த்து அதையேதான். அவன் தவம் புரிந்து மந்திர சித்தி பெற்றதும் அந்த சரீரத்துடன் தான் நெடுநாளைய பழக்கத்தால் அதன் மீது அவனுக்கு ஒரு பாசம் ஏற்பட்டது. ஆகவேதான் அவன் அழுதான். ஆயினும் புதிய சரீரம் ஒன்றையடையப் போவதால் சந்தோஷமும் உண்டாயிற்று. இளமை வாய்ந்த அதைக் கொண்டு இன்னும் அதிகமான மந்திர சக்திகளை அடைய முடியும் அன்றோ? இளமைப் பருவம் யாருக்குத்தான் ஆனந்தத்தை கொடுக்காது? அதனாலே அவன் குதித்துக் கூத்தாடினான். இந்த பதிலைக் கேட்டதும் மறுபடியும் வேதாளம் கட்டவிழ்த்துக் கொண்டு சென்று முருங்க மரத்தில் தொற்றிக் கொண்டது. மீண்டும் கதை தொடரும்.